கேரளாவில் டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் கேரளா என்ற டிஎம்கே கட்சி புதிதாக தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோணம் 1. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரவுடன் சுயேட்சை எம்எல்ஏ அன்வர் வெற்றி பெற்றார். அவர்தான் டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் கேரளா என்கிற கட்சியை தொடங்கவிருக்கிறார். நிலம்பூரில் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தாலும் முஸ்லிம்களை முழுமையாக அவரால் திரட்ட முடியுமா என்பது தெரியவில்லை. எனவே காங்கிரஸ் கூட்டணியில் அவர் ஐக்கியமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோணம் 2. பினராயி விஜயனின் ஆட்சி நிர்வாகத்தில் பல குளறுபடிகள் உள்ளதாகவும் அவர் கையில் வைத்திருக்கும் காவல்துறையில் ஏடிஜிபி அஜித்குமார் அதிக சொத்துக்களை குவித்துள்ளதாகவும் RSS தலைவரை சந்தித்ததாகவும் பேசி கேரள ஆளும் கூட்டணியை கதிகலங்க வைத்திருக்கிறார். இது உண்மையெனில் உண்மையிலேயே கேரள இடதுசாரி கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாகும். கோணம் 3. தமிழகத்தில் ஆளும் திமுக கட்சியை கேரளாவிலும் தொடங்கும் திட்டத்துடன் அன்வர் காய் நகர்த்தி வருவதாக அவர் தரப்பில் சொல்கிறார்கள். திமுக நிர்வாகிகளை சந்தித்தது குறித்த தகவல்களை அன்வரின் மகன் சில மீடியாக்களிடம் கசியவிட்டுள்ளார். இந்த நிலையில் மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரியில் நேற்று மாலை பொதுக்கூட்டம் நடத்திய அன்வர் டிஎம்கே என்ற இயக்கத்தை தொடங்கினார். படிப்படியாக இது அரசியல் கட்சியாக உருப்பெறும் என்கிறார். கோணம் 4. மத்திய அரசுடன் நல்லிணக்கமாக சென்ற திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வது வேறு, கூட்டணி என்பது வேறு. அதே நேரத்தில் RSS தலைவர்களை சந்திப்பது என்பது மறைமுக அஜெண்டாவாகவே கருதப்படும் என்பது கேரள இடதுசாரி அரசு உணர வேண்டும் என்கிறார்கள் இடதுசாரி இயக்கத்தினர். கோணம் 5. கேரளாவில் காங்கிரசுக்கும் இடதுசாரி அணிக்கும் இடையேதான் போட்டி. இந்த நிலையில் அன்வரை வைத்து காங்கிரஸ் அரசியல் சித்து விளையாட்டு விளையாடுவதாக இடதுசாரி முன்னணி குற்றம் சாட்டியிருக்கிறது. அவர்களுக்கு எளிதான விஷயமாக RSS பயன்படுகிறது.